So sin theta plus cos theta is equal to root 3. okay root 3. Then prove that tan theta plus cot theta is equal to 1. Tan theta plus cot theta equal to 1. சரியாம்மா? ஆமாங்க சார். சரி. இப்போ நம்மளுக்கு sin theta plus cos theta equal to 1 ரூட் 3 நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. நம்ம இது ஈக்குவல் டு 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படிதானே? ஆமாங்க இப்போ சார். நம்ம எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கோங்களேன். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். tan theta வந்து நம்ம sin by cosன்னு எழுதலாம். sin theta plus cot theta ரெண்டுக்கு cos theta எங்கே வரும்? cos theta இது cos theta இது வந்து sin theta வரும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? sin square theta plus cos square theta டிவைட் பை என்ன கிடைக்கும்? sin theta cos theta. sin theta cos theta. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? 1 by sin theta cos theta. இதான் வந்து நம்மளுடைய எல்ஹெச்எஸ். இதை நான் வச்சுக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஈவன் கிவன் தட் அந்த கிவன் தட்டோட இதையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. sin theta plus cos theta whole squared equal to root 3 whole square. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும்? ஃபார்முலா அப்ளை sin square theta plus cos square theta equal to plus plus ஓகே அது ஃபார்முலா சொல்றீங்க கரெக்ட். நான் அந்த பக்கம் கொண்டு போலாம் பார்த்தேன். நீங்க சொல்லிடுங்க. ஓகே 2 sin theta cos theta equal to 3. கரெக்ட்டா? இப்போ sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன? 1 தெரியும். அப்போ என்னாச்சு? 2 sin theta into cos theta equal to என்ன கிடைக்கும்? 3 minus 1. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இதனோட வேல்யூ 1. இந்த 1 வேல்யூ இங்க வந்துச்சுன்னா 3 minus 1 வந்து 2 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இந்த 2 இந்த 2 கட் ஆயிருமா? அப்ப sin theta into cos theta ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1 ன்னு கிடைக்குது. அப்ப இத தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. that is equal to 1 by 1 that is equal to 1. அப்ப equal to RHS. ரிசல்ட் வந்து பாருங்க. ரிசல்ட் ஆங்க சார். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நம்ம கிட்ட கையில என்னென்ன ஃபார்முலா இருக்குது, எதெல்லாம் அப்ளை பண்ணா கிடைக்கும், அந்த மாதிரி ஐடியால திங்க் பண்ணுங்க. நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே.